கிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். அல்லேலூயா. இதில் யோவான் ஸ்நானனை பற்றி இயேசு கிறிஸ்துவே எவ்வளோ பெரிய சாட்சி சொல்கிறாரு பார்த்தீங்களா. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. அதாவது ஆதியிலிருந்து மனிதன் ஒவ்வொரு மனிதரையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தாலும் எல்லாரை விட யோவான் ஸ்நானகன் தான் ஸ்திரீகளிடத்தில் பிறந்ததிலே பெரியவனாக இருக்கிறான். அது மோசையாக இருந்தாலும் சரி, யோசுவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பரிசுத்தவன்கள் அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அவங்க யாருமே பெரியவன் என்று இயேசு கிறிஸ்து வாயாலே சொன்னது. யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். ஆகிலும் இன்னொன்று சொல்கிறார், ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்திலே சிறியவனாயிருக்கிறவன் அப்படின்னா யார் ரொம்ப தன்னை தாழ்த்துறாங்களோ, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் யார் தன்னை ரொம்ப தாழ்த்துகிறாரோ, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவருடைய கிருபையை அளிக்கிற தேவன். அந்த தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான்னு சொல்லி, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். ஆமேன். அப்போ எந்தளவுக்கு தன்னை தாழ்த்துறாங்களோ அவங்க பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். யோவான் ஸ்நானனை இந்த பூமியிலே மனுக்குலம் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனை எழும்பினதில்லை என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த வாசித்த வேத வசனத்தின்படி நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், ஆவில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்மளையே தாழ்த்துவோம், நம்மளே முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திர கத்தாவே, நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கத்தாவே. ஆண்டவரே, இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா ஆவியானவரே, எங்களோடு நீர் ஆண்டவரே திட்டமாக சொல்லுகிற ஆண்டவரே, ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தாழ்மை உள்ளவர்கள் மீது அப்பா உடைய கிருபை அளவில்லாமல் அளிக்கிற தேவனே. அப்பா ஸ்தோத்திர கத்தவே, தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிற தேவனே. ஆண்டவரே, அப்பா எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிற அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. யோவான் ஸ்நானகன் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவர் ஒருவனும் எழும்பினதில்லை என்று ஏசப்பா நீரே உடைய வாயினாலே ஆண்டவரே சாட்சி கொடுத்திருக்கிற ஆண்டவரே. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியனாக இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாக இருக்கிறான் என்று ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவை நீர் சொல்லி மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிற ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. எங்களை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்துகிற கத்தாவை. எங்கிட்ட ஒரு துளியை கூட பெருமை இருக்கக்கூடாது ஆண்டவரே, மேட்டுமை இருக்கக்கூடாது ஆண்டவரே, அகந்தை வீண் பெருமை எதுவுமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிற கத்தாவே. நாங்கள் உம்முடைய கையில் இருக்க களிமண் ஆண்டவரே. நீர் குயவன் ஐயா. எங்களை எப்படி வணைய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோ அப்படி அதன்படி நீங்கள் வணையுங்கப்பா. எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், தத்தம் செய்கிறோம். நீரே நடத்துங்க. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளைக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த 29ஆம் தேதி மே மாதம் 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. உடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.